ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வராதற்காக முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக தகவல்கள், இறை அனுபவம் இதையெல்லாம் நிறைய நம்ம சேனலில் சிந்தனை செய்யலாமுங்க. நிறைய நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம பூஜை அறையில், அதாவது நம்ம வீட்டில் 2 தெய்வ படங்கள் வைத்து நாம் வழிபாடு செய்தாலும் அந்த இடம் நமக்கு பூஜை அறை. அந்த இடத்துல நம்ம மறந்தும் செய்திடக்கூடாத சில சின்ன சின்ன தவறுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறிய தவறு தான். இந்த சிறிய தவறு நமக்கு வழிபாட்டிற்கான முழு பலனையும் தராமல் போகும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பூஜையும் செய்யாமல் இறைவனை மனதில் மட்டும் நினைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு வகையான வழிபாடு. நம்ம மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அது வேற. நம்ம 2 படமாவது வைத்து அதற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அது வேற. நம்ம வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு 2க்குமான வேறுபாடை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது வழிபாடு, இறை வழிபாடு அப்படிங்கிறது நிறைய வழிகள் இருக்குது. கோவிலுக்கே போகாமல் இறை வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. விளக்கேற்றாமல் இறை வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. தினம்தோறும் பூஜை செய்து இறை வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. அதாவது அவரவருக்கு தகுந்த மாதிரி, அவரவர் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இறை வழிபாடு நாம் செய்யலாம். இதில் ஒரு தவறுமே கிடையாது. காலையில் எழுந்த உடனே இறைநாமம் ஒரு அரை மணி நேரமாவது சொல்லிட்டு தான் மற்ற வேலையை செய்கிறவங்க இருக்காங்க. இல்லை, நான் குளித்து சுத்தபத்தம் ஆகிட்டு தான் இறைநாமம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இது அவரவர் மனநிலையை பொறுத்து. நான் சரியாக இருக்கேன், நான் இந்த முறையில் இறைநாமம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய இறை வழிபாடு, அந்த இறை வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூஜை அறை அப்படிங்கிறது நிறைய படங்கள் வைத்து வழிபாடு செய்தாலும் பூஜை அறை தான். 2 படங்கள் வைத்து வழிபாடு செய்தாலும் பூஜை அறை தான். நம்ம விளக்கேற்றி பூஜை செய்கிறப்பவெல்லாம் இறைவனுக்கு 2 வெற்றிலையும் பாக்கும் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. வெற்றிலை அப்படிங்கிறது பார்வதி அம்சம், பாக்கு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சம். இந்த 2ஐயும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்கிறப்ப தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிலையை நம்ம பூஜை அறையில் வைக்கிறப்ப காம்பை கிள்ளி தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதனால் காம்பை கிள்ளிட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை காம்பில் மூதேவி குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் வெற்றிலை காம்பை கிள்ளிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய சொல்கிறாங்க. வெற்றிலையில் முப்பெரும் தேவரும் முப்பெரும் தேவியரும் இருக்காங்க. காம்பு கிள்ளிய இடத்தில், அதாவது காம்பை கிள்ளிட்டு அந்த இடத்துல முதல் இடத்தில் சரஸ்வதி தேவியும், வெற்றிலையோட நடுப்பகுதியில் பார்வதி தேவியும், நுனியில் மகாலட்சுமியும் வாழ்வதாக ஐதீகம். வெற்றிலை பாக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய வழிபாட்டுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். வெற்றிலை பாக்கு இல்லாத வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு முழு பலனை கொடுக்காது. அந்த பூஜைக்கான ஒரு வழிபாட்டிற்கான ஒரு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சும்மா விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறத காட்டிலும் ஒரு வெற்றிலையும் பாக்கும் வைத்து பூஜை அறையில் வெத்தலை பாக்கு வைக்கிறப்ப 2 அல்லது 4 வைக்க சொல்கிறாங்க. திதி அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கும் வைக்க சொல்கிறாங்க. பூஜைக்கு நம்ம இறைவனுக்கு படைக்கிறப்ப 2 வெற்றிலை 2 பாக்கு வைக்கலாம், அல்லது 4 வெற்றிலை 2 பாக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்கிற வழிபாடு தான் நமக்கு முழு பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து ஒரு தீபம் ஏற்றி ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வைத்து நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் முழு பூஜை செய்ததற்கான அடையாளமாக அந்த இடம் இருக்கிறது. அதனால் முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. வெத்தலை பாக்க எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. தினம்தோறும் பூஜை செய்கிறப்ப
வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினம்தோறும் இறைவனுக்கு வைக்கிற இந்த வெற்றிலை பாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் யாராச்சும் வெற்றிலை பாக்கு போடுறவங்க இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் யாரும் வெற்றிலை பாக்கு போடலை அப்படின்னா வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தருக்கு இந்த வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். ஒரு தவறும் கிடையாது. வாங்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் ஒரு கவரில் போட்டு வச்சு ஓடுற தண்ணீரில் விடலாம். ஓடுற தண்ணீரில் வெற்றிலை பாக்கு விடுறப்ப அந்த தண்ணீர் சுத்தமாகுங்க. தண்ணீர் சுத்தமாகிறப்ப நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும். இது நமக்கு தெரியாமலே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதாவது வெற்றிலை அப்படிங்கிறது கிருமி நாசினி, பாக்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த வெற்றிலை பார்க்க நீரில் விடுறப்ப, நீரில் கலங்குறப்ப அது பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுக்கும். நமக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த லைக் கொடுக்கறதால எனக்கு காசெல்லாம் வராது. அடுத்த நிறையா பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு தெரிகிறது.